அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 13 அடக்கமுடைமை 124வது குறள். நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. எத்தகைய சூழ்நிலையிலும் அறநெறியிலிருந்து மாறுபடாமல் அடக்கமுடையவனாய் வாழ்பவனது உயர்வு மலையின் உயர்வை விட மேலானது, மிக பெரியது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 இந்திரியங்களாலும் ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம், சப்தம் எனும் 5 விஷயங்களையும் அனுபவித்துக் கொண்டே அடங்கி இருந்தால் மிக பெரிது. அடக்கி துறவரத்திலே இருந்து எல்லா இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டே அடங்குதல் மிக சிறப்பு என்பதாகும். புலன்களை அடக்கி அவன் பொறிகளை நுகராமல் தன் கட்டுப்பாட்டிற்கு மீறி அனுபவிக்க கூடாது. நிலையாக ஒரே மாதிரி ஒரே தன்மையில் உள்ளவர்கள் மதிப்பு உயரும். மலையின் உயரம் அளவிட முடியாது என்பதை குறிக்கிறது. உன்னுடைய உயர்வை அளவிட முடியாது, அடங்கி காட்டு, மலைபோல் உயரலாம் என விளக்குகிறார். இக்குறளின் மூலம் அடக்கமுடைமையால் வரும் உயர்வு அளவிட முடியாது என கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.